ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 நம்மளோட நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோபோவில் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் எடுத்து ஒரு 1000 லாஸ் புக் ஆகிருக்குங்க. அதோட ஆர்டர் புக் பேஜ், பொசிஷன் பேஜ்லாம் நம்மளோட பப்ளிக் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி பார்த்துங்க. டென்எம் டாடர்ஸ் அகாடமிங்கிறது நம்மளோட பப்ளிக் சேனல். ரோபோட அப்டேட்ஸும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் இதில் ஓப்பனாக போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணிங்க, டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ரோபோவில் எடுத்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட் இருந்ததுன்னா 12,540 ரூபா. நேற்று ஒரு லாஸ் போக 12,540 ரூபா இருந்திருக்கு. இன்றைக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1090 ரூபா மைனஸ் போக மீதி 11,000 சம்திங் இது இருக்குது. சரிங்களா? ஆர்டர் புக்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு 110 என்ட்ரி எடுத்து 94 ஆர்டர் கட்டாகிருக்கு. 9:21 எடுத்து 9:37 வந்து ட்ரேடு முடிஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நமக்கு வந்து நிஃப்டியில் எடுத்த ஆர்டர் வந்து பை ஆர்டர் தான். அது ஒரு நல்ல என்ட்ரி. பட் ஆனால் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒரு சைடுவே அடிச்சதில் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து கரைஞ்சிருக்கான். ஏன்னா 900 வரைக்கும் ப்ராஃபிட் வந்ததுங்க. நமக்கு இன்னும் வந்து ஒரு 2 பாயிண்ட் கூட இல்லை, வெறும் 1.5 பாயிண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே இருந்தால் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 110 என்ட்ரி, நமக்கு 124ங்கிறது டார்கெட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா 122.60 வரைக்கும் போயிருக்கு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேயில் ஒரு நாள் நமக்கு இல்லாமல் போகுது. ஏன்னா போன வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து கரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரைக்கிறாங்க தான். ஏன்னா இது ஆப்ஷன் சார்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் சார்ட்டு. இது வந்து நேராக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ கரைக்கிறாங்க. நமக்கு வந்து இந்த 14 பாயிண்ட் வெறும் 1000 ரூபா டார்கெட்டே வந்து கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நினைக்கிறேன். நேற்றுக்கும் அப்படி தான் ஒரு 500 600 ப்ராஃபிட் வந்துட்டு தான் லாஸ் அடிச்சது. இன்றைக்கும் வந்து ஒரு 900 ப்ராஃபிட் வந்துட்டு தான் லாஸ் அடிச்சிருக்கு. இது ஒன்றும் பெருசாக நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம ரோபோவில் அடுத்தடுத்து ஆர்டர்லாம் கொடுக்கல. ஒரு ஆர்டர் ஒரு நாளைக்கு அது ப்ராஃபிட்டோ லாஸோ ட்ரேட் நமக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரும். இன்னும் பேலன்ஸ் நமக்கு இன்னும் வந்து ஒரு 7 நாள் இருக்குது. கண்டிப்பாக கேபிட்டல் கேரண்டியாக இருக்கும். எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேணாம். டெய்லியும் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸாக இருந்தாலும் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு ப்ராஃபிட்டில் விட்டுரும். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு நாள் லீவு இல்லை இந்த மாதிரி பெரிய கேப்பு வரும்போது ஸ்ட்ரைக்ஸை சீக்கிரம் கரைக்க பார்ப்பாங்க. அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் வந்து நமக்கு பெருசாக லாஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் மெயினாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லபடியாக ஒர்க் ஆகும். நீங்கள் ரன் பண்ணுங்கள், ரன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் மேலே நான் வீடியோஸாக போட்டிருக்கேன், பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட்னா தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.